வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிஞனின் குரல். நாட்ட படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நஸ் நஸ் பட்டாம்பூச்சி குட்டு புழுக்களையும் குரலால நிமித்தனுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். இன்றைய கவிஞனின் குரல் பகுதியில தேனியாய் பறந்து துருதுருப்பாய் கவி படைக்கும் தேனி நகர் கவிஞர், சென்னை வாழ் இலக்கிய ஆர்வலர், நீ மலை நான் மழலை நூலின் ஆசிரியர் கவிஞர் மெஹராஜ் அவர்களின் கவிதைகளை இப்ப நம்ம கேட்க போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் கவிதாயினி மெஹராஜ் பேகம். என்னுடைய முதல் கவிதையாக அப்பாவின் காதல். காதலிக்கிறேன் என்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக நினைத்த அப்பா அம்மாவிடம் பாய் மொழிந்ததே இல்லை. அவ்வார்த்தையை கொலுசை சுத்தம் செய்து தருவார், குப்பைகளை கேட்டு வாங்கி கொட்டுவார், அடிக்கடி அடுப்பறை காரணங்களின்றி நுழைவார். அவருக்கு பிடித்தமான பிரியாணி செய்து தந்தால் அருகில் அமர்ந்து பரிமாறச் செல்வார். வராத தலைவலிக்கு தைலம் பூசச் சொல்லி கெஞ்சுவார். சலவை செய்த துணிகளை தாமாகவே முன்வந்து உலர்த்தி தருவார். இறக்கும் தருவாயில் எல்லோரிடமும் வசை வாங்கி கொண்டு அம்மாவிற்கு பிடித்த சர்க்கரை பன் வாங்கி ஊட்டுவார். பசியென்றே சொல்ல தெரியாத குழந்தை பாலுக்கு அழுவதைப் போலவே சொற்கள் வசப்படாத அப்பா, பசி என்ற சொல்லே தெரியாத குழந்தை பாலுக்கு அழுவதைப் போலவே சொற்கள் வசப்படாத அப்பா காதலிக்கிறேன் என்று கடைசி வரை குறிப்பால் மட்டுமே உணர்த்தினார். இயற்கை பற்றிய ஒரு கவிதை. புயல், காற்று, மழை, இடி, மின்னல், வானிலை அறிக்கை என்றபடி தன் திருத்தலத்தினை மறந்து போன ஊர் மக்களிடம் சாமியாடியின் மூலம் குறி சொல்லி திருவிழா கேட்கும் அம்மனை போல கவன ஈர்ப்பு கேட்கின்றதோ வானம்? ஒரு மழைக்காலத்து கவிதையைப் போலவே வெயில் காலத்திற்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாக எழுத முடியவே இல்லை. காதலை போன்றது மழை, தனிமையை போன்றது வெயில். உண்மை உரைக்கத்தானே செய்யும். அப்பாவை பற்றியது ஒரு கவிதை. வேண்டிய எதையுமே விருந்தாளியைப் போலவே கூச்சத்துடன் கேட்கிறார் அப்பா அம்மாவின் மரணத்திற்கு பிறகு. வேண்டிய எதையுமே விருந்தாளியைப் போலவே கூச்சத்துடன் கேட்கிறார் அப்பா அம்மாவின் மறைவிற்கு பிறகு. வாய்ப்பளித்த பட்டாம்பூச்சி பண்பலைக்கு என்னுடைய ஏரன்பும் நன்றிகளும். நேயர்கள் இதுவரை கேட்டது கவிஞனின் குரல். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் மெஹராஜ் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை இதே நேரம் இன்னொரு கவிஞரின் குரலோடு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. போடுறா என்னங்க எல்லா பக்கம் சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க விடாம அப்படி என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நம்மட கவிஞர் ஐயா கவிசெல்ல ராஜேந்திரன் நவிகளோட அம்மாவின் தாலாட்டுங்கிற கவிதை புத்தகம் வந்திருக்குது கண்ணு. ஐ, அம்மாவோட தாலாட்டா? அப்ப அழகாத்தான் இருக்கும், ஆறாலையும் மறக்க முடியாதே. ஆமா கண்ணோ. சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல சமூகம், இயற்கை, மனுஷவிகளோட வலி, கஷ்டம்னு எல்லாத்துக்கும் ஒரு கவிதை வச்சிருக்கிறாரு சாமி. அப்புறம் மணிவாசக பதிப்பகத்துல இதை போட்டுக்கிறாங்க. அதுவும் இந்த கவிதை புத்தகத்துக்கு ஒரு அழகுதான். அது சரி, நீங்க மட்டும் படிச்சா போதுமா? எங்களுக்கு வேணுமல்ல. என்ன விலைன்னு சொல்லுங்க. 150 ரூபா தான் கண்ணு போட்டிருக்கிறாரு. 150 ரூபா. சரி, எங்க வாங்குறதுன்னு அதையும் சொல்லிருங்க. ஆட தேடி போய் நீங்க வாங்குறது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்குங்க. 89 39 78 94 55. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், சரியானு கேட்டுக்கோங்க. 89 39 78 94 55. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க.
கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.